அந்த ஜி சதுர நிறுவனத்துக்கு வேல்ஸ் குழுமம் அவருடைய மனைவி பேர்ல இருந்த ஆர்டி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிற டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ இடி கேட்குறாங்க, எனக்கு அதெல்லாம் கொடுங்கயா, நாங்கள் அங்கே ரைடு பண்ணோம்னா இவங்க பார்த்தாங்க இடி கூடாது, வழக்கு இருந்தால் தான் பிரச்சனை வரும். இடிக்கு என்ன சிக்கல்? எஃப்ஐஆர் இருக்கணும். இப்போ எதுக்காக கேஎன் நேரு 2020 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காருன்னு கேஎன் நேருக்கு எவ்வளவு ஆதாரம்? 2535 இது வாட்ஸ்அப் சேட்டை கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் பிஇ பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா நான் நல்லா எழுதியிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கும் போவீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 25 to 35 லட்ச ரூபா வாங்கிட்டு வேலை கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததுக்கு பணம் கொடுத்ததுக்கு ப்ரூஃப், அந்த பணம் வெளிநாட்டுக்கு போனது ப்ரூஃப் வரைக்கும் அத்தனையும் வாட்ஸ்அப் சேட்டாக எடுத்து கொடுக்கப்பட்ட இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அதுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் இருந்தா தானே நீ எங்க சபரீசன் வீட்டுக்கோ இல்லாட்டி ஐஸ்வரி கணேஷ் வீட்டுக்கோ போவீங்க. ஸோ விஜயபாஸ்கர் எஃப்ஐஆரே மூடிடுவோம். ஏன்னா இந்த எஃப்ஐஆர் மூடுறதுங்கிறது இது முதல் தடவை இல்லை. அது ஏன் மூடுறாங்கன்ற கேள்வி வருதுல்ல. எஃப்ஐஆர் மூடிட்டா இந்த வழக்கை ஈடி உள்ள வர முடியாது. நம்ம இது இருக்கு இல்லைங்களா, பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒண்ணு, பிஎம் ஆவாஸ் யோஜனா. அந்த இதுல பல இடத்துல வீடு கட்டாமையே கட்டின மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல எஃப்ஐஆர் போட்டா எப்படி போடணும்னு அங்க இருந்து நம்ம ஸ்டாலின் சார் அலுவலகத்துல இருந்து லெட்டர் வருதுமா, அறிக்கை. யாரும் ஊழல் செய்த பிரிவுகளில் வழக்கு போட்டுறாதீங்க. அதாவது இடி உள்ள வரணும்னு சொன்னால் அது அந்த 88 விதமான லிஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் ஊழல் செய்திருந்தால் பிரெடிகேட் அஃபென்ஸ்னு பேரு, இந்த மாதிரி குற்றங்களில் பணம் சம்பாதித்து சேர்த்திருந்தால் அங்க ரைடு பண்ணலான்னு இருக்கு.